லேடி சூப்பர் சாரி நயன்தாரா அவர்களை பற்றி ஏன் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க, ஏன் தப்பு? ஓகே சார், லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார் சார் அவங்களே சொல்ல அவங்க தான் சொல்கிறாங்களே லேடி சூப்பர் இல்லை ஸ்டார். சார், அவங்க தான் சார் அவங்க சொல்ல வேணாம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா அக்ரிமெண்ட்லேயும் அவங்க போட்டிருக்காங்க. அவங்க எடுத்த ரவுடி பிக்சர்ஸ்லேயே லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் வருது, போய் பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இன்றைக்கி வேணாங்கிறாங்க? இல்லை சார், நான் இன்றைக்கே வேணாங்கிறாங்கன்னு இல்லை, சொல்லுங்கள். அதுதான் நான் எதுக்கு தவிர்த்தேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் தவிர்க்கிறீங்க? தவிர்க்காதீங்க, அவங்க வருத்தப்படுவாங்க இதை பார்த்தா. இல்லை சார், அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் சொல்ல வந்து கட் பண்ணுறாங்களேன்னா வருத்தப்படுவாங்க. இல்லையா, இப்போ வந்து ஜெயம் ரவியை வந்து ரவி மோகன் மாற்றிட்டாருன்னு சொன்னால் அது ஓகே. இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க சும்மா மேலோட்டமாக அப்படி பூசி மொழியை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உண்மையான மனசுக்குள்ளே அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக தான் இன்னமும் நினைக்கிறாங்க. அதனால தான் பல பஞ்சாயத்துகள் அவங்கள நோக்கி போயிட்டு. ஏன் சார் அவங்கள சுற்றி இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது? சுற்றி பஞ்சாயத்துனா அவங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அதனால பஞ்சாயத்து இருக்குது. எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு மூக்குத்தி அம்மன் பூஜையே எடுத்துக்கங்க. அந்த பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த பூஜைக்கு வந்தவங்க ஒரு கேரவனுக்குள்ளே ஏறிக்கிட்டாங்க. கேரவனுக்குள்ளே போயிட்டு வெளியிலே வரல. சார் அவங்க வந்தால் கேரவனுக்குள்ளே தானே சார் போயிட்டு தானே சார் வர முடியும்? போயிட்டு வரட்டும், போயிட்டு வரணும்ல. போயிட்டு வர வேணாம்னு நம்ம சொல்லலை. கேரவனுக்குள்ளே போட்டோம், ஒரு ஏசியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லா